ஸ்ரீ அருணாச்சல நவமணி மாலை. பரமேஸ்வரன் சுபாவத்தில் சலனமற்றவரே ஆனாலும் சிதம்பர பொற்சபையில் பராசக்தியின் எதிரில் நடனமாடுகின்றார். ஆனால் அந்த பராசக்தி இங்கு அருணாச்சல சுரூபத்தில் ஒன்றிடவும் இந்த க்ஷேத்திரம் மிகுந்த சிறப்புடன் ஓங்கி ஒளிர்கின்றது என்று அறிக. செம்பொன் போல ஒளி வீசும் ஜோதி சொரூபமானதும் நினைத்த மாத்திரத்தில் முக்தியை அளிக்கக்கூடியதுமான அருணாச்சல என்ற பதத்தில் அருண என்பதன் பொருள் சத் சித் ஆனந்தம், ஜீவ பிரம்ம ஐக்கியம். அது மறைநூலின் மகா வாக்கியமான தத்துவமசி, நீ அதுதான் என்பதாகும். அச்சல என்றால் மிகவும் மகிமையும் மாண்பும் உடையதாம். கருணை கடலாகிய அருணாச்சல இறைவனின் செந்தாமரை திருவடிகளின் அருளையே நாடி நிற்கும் பக்குவிகள் இந்த உலகில் வாழும்போது ஊர், உடைமை, உறவினர், ஜாதி, வர்ணம் ஆகியவற்றில் மோகத்தை ஒழித்து எப்போதும் தெளிவையே நாடிய உள்ளத்தால் அஞ்ஞானம் அழியப் பெற்று உதய சூரியனின் கிரணங்களைப் போன்ற அருளை அடைந்து எப்போதும் பேரின்பக் கடலில் மூழ்கியிருப்பர். அருணாச்சலேஸ்வரனே, எனது கண்களுக்கு இனிமையானவனே, பெண், ஆண், அலி என்னும் பேத உருவங்களை கடந்தவனே, உன்னை நினைக்காதவன் என்று என்னை நீ அண்ணாந்து ஏங்கும்படி செய்யாதே. மண்ணோடு மண்ணாய் போகும் இந்த உடலையே நான் என்று எண்ணி நான் மண்ணாக மடிந்து போவது உன் அருளுக்கு ஏற்புடையது அல்ல. ஜோதி உருவாகிய பரமேஸ்வரனே, குளிர்ச்சி மிகுந்த உன் கருணை நோக்கால் என்னை காத்து வஞ்சனை செய்யாது எனது உள்ளத்தில் விளங்குவாயாக. அருணாச்சலம் என புகழுடன் சிறந்து விளங்கும் ஞான வடிவமாகிய பரமேஸ்வரனே, சிறியவனாகிய நான் செய்த பெரும் பிழைகளை பொருட்படுத்தாது என்னை ரட்சித்து அஞ்ஞானமய உலக பந்தங்களில் நான் வீழ்ந்து மாய்ந்து போகாவண்ணம் மேகம் போல் வர்ஷிக்கும் உன் கருணை கடாட்சத்தை அருள்வாயாக. இல்லாவிடில் கொடிய பிறவி எனும் துன்பக் கடலிலிருந்து மீண்டு முக்திக் கரையை நான் அடைய மாட்டேன். ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்யும் நன்மைகளுக்கு நிகருண்டோ? அந்த தாயை போன்று நீயும் எனக்கு அருள்வாயாக. அருணாச்சலேஸ்வரனே, நீ காமனை எரித்தவன் என்று பக்தர்களால் போற்றப்படுகின்றாய். ஆமாம், இது உண்மைதான். அப்படியென்றால் உனக்கு இந்த பெயர் பொருத்தம்தானா என்று சந்தேகப்படுகின்றேன். இந்த பெயர் உனக்கு பொருத்தமாயின் அந்த சரீரமற்ற காமன் எவ்வளவுதான் வீரமும் துணிவும் உடையவனானாலும் அவனை எரித்தவனாகிய உன் பாதத்தையே பாதுகாப்பாக கொண்ட பக்தனின் மனதில் அந்த காமன் எப்படி புக முடியும்? அண்ணாமலையானே, அடியவனாகிய என்னை என்று நீ ஆட்கொண்டாயோ அன்றே எனது உயிரையும் உடலையும் அடிமையாக்கிக் கொண்டாய். எனக்கு இனி ஒரு குறையும் இருக்க முடியுமோ? உன்னையன்றி குணங்களையும் குறைகளையும் சிந்திக்க மாட்டேன். என் உயிருக்கும் உயிரே, உனக்கு பிரியமானது எதுவோ அதையே நீ எனக்கு செய்தருள்வாய். கண்ணுக்கும் கண்ணான தெய்வமே, எனக்கு உனது திருவடித் தாமரைகளில் பக்தி பெருக்கை தந்து அருள்வாயாக. இந்த உலகில் உள்ள சிவக்ஷேத்திரங்களுக்குள் சிறந்த திருச்சுழியில் உள்ள தர்ம தம்பதிகளான சுந்தரருக்கும் சுந்தரிக்கும் நான் பிறந்தேன்.
உலக வாழ்வில் புலன்களின் கொடுமையில் துன்பப்படும் முன்னமே எனது உள்ளம் பேரின்பத்தில் தழைக்கும்படியாக உலகில் ஞான ஒளி பரவவும் சொரூப பிரகாசம் செழிக்கவும் விளங்கும் செம்பொறுப்பு செம்மலாம் அருணாச்சலன் தனது சிவ சாயுச்சிய பதவியை எனக்கு தந்தருளினான். ஞான தேஜோமய அருணாச்சலனே, நீயே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை பிறப்பித்து காத்தருளினாய். மகாமாயை என்னும் பிறவிக் கடலில் விழுந்து நான் மூழ்கி போகும் முன்னம் நீ என் மனதின் கண் தோன்றி என்னை உன்பால் ஈர்த்து உன் சொரூப நிலையில் அமர்வித்தனையே. உனது திருவருளின் விந்தை என்னவென்று சொல்லுவேன்.